இந்த ரத்தம் யாருக்கு தான் தேவைப்பட்டுச்சு? மனிதர்களாகிய நமக்கு தான் தேவைப்பட்டுச்சு. பிதாவுக்கு எந்த நேரத்திலையும் கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படவே இல்லை. ஆனா மனிதன் என்ன ஆயிட்டான்? பிதாவோட அன்புல இருந்து பிரிஞ்சு, அவர் அடிக்கிறவர், அவர் நம்மளை கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இவன் தான் என்ன பண்ணாரு? பலிகளை செலுத்தி இவன் திருப்தி அடைந்தான். ஆனா கொஞ்ச நேரம் திருப்தி அடைவாங்க, திருப்பி என்ன பண்ணிடுவாங்க? குற்ற மனசாட்சி நீங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க, திருப்பி என்ன ஆகும்? பலி இப்படியே இவங்க திருப்பி 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 பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே என்ன ஆகல? அந்த திருப்தின்ற மனநிலைக்கு, நான் குற்றமற்றவன்ற மனநிலைக்கு அவர்கள் வரவே இல்லை. சோ அப்பொழுதுதான் தேவன் அதற்கான ஒரு தீர்வாய் தம் குமாரனை அனுப்புகிறார். இந்த மக்கள் எப்படியாவது, என் பிள்ளை, என் ஜனம் இவர்கள் கண்ணின் மணி போல பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா இவங்க என்ன, யார் வேணும்னு கேட்டாங்க? ராஜா வேணும். அவங்க கேட்டாங்கதான், ராஜா வேணும்னு கேட்டு கூட அவர் என்ன பண்ணல? தரமாட்டேன்னு சொல்ல, அவர் அதுக்கும் என்ன பண்ணாரு? தந்தார்.